நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லி. எவ்வளோ பெரிய பெருமை இது. ஆனால் டெய்லி டிவி ஆன் பண்ணதும் டெல்லியை பற்றி என்ன செய்தி வருதோ இல்லையோ, டெல்லியோட காற்று மாசு ரொம்ப தீவிரமாகியிருக்கு, காற்றோட தரக்குறியீடு மோசமாகியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தவறாமல் இடம் பிடிக்குது. டெல்லியை பற்றின காட்சிகளை பார்த்தாலே அப்படியே மேகங்களுக்கு நடுவில் டெல்லி மிதக்கிற மாதிரி தெரியும். வெளியிலேருந்து பார்க்குற நமக்கெல்லாம் என்ன தோணும்? ஓ, பனிமூட்டத்துக்கு மத்தியில் டெல்லி குழுகுழுன்னு இருக்கு போல அப்படின்னு. ஆனால் டெல்லிக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது பனிமூட்டம் இல்லை, புகை மூட்டம் அப்படிங்கிறது. அப்படியே வீட்டு அடுப்படி மாதிரி அவ்வளோ புகை சூழ்ந்திருக்கும் சுற்றி. அதுவும் தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் புகை மூட்டம் அதிகமாகிடும். இதை என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு விஞ்ஞானிகள் ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் காமிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஆர்டிஃபிஷியல் ரெயின், செயற்கை மழை. இதில் பிளான் என்ன? கிளவுட் சீடிங், மேகங்களுக்குள்ளே விதைச்சு அதை அழ வைக்கிறது. மேக விதைப்பு. இயற்கையாக மேகங்கள் உருவாகி மழை பெஞ்சு தான் நம்ம பொதுவாக பார்த்துருப்போம். அது எப்படி செயற்கையாக மேகங்களை விதைக்கிறது அப்படின்னு நம்மள பெரும்பாலானவங்களுக்கு அந்த ஆச்சரியம் இருக்கும். இது அப்படியே வானிலையை நம்ம ஹேக் பண்ணுற மாதிரி. கேட்கவே மிரட்சியாக இருக்குல்ல? மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய மழையால் உண்மையாகவே காற்று மாசை சுத்தம் பண்ண முடியுமா? மேக விதைப்பு அதிசயமா இல்லை ஆபத்தா? விரிவாக அலசலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஒவ்வொரு குளிர்காலத்தப்பவும் டெல்லி அப்படியே ஒரு புகை நிறைஞ்ச போர்க்கள மாதிரி காட்சியளிக்கும். காற்று பயங்கர கனமாக இருக்கும், தொண்டை கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியும். வெளியில் போயிட்டாலே நீங்கள் ஒவ்வொரு டைம் சுவாசிக்கிறப்பவும் புகையை உள்ளே இழுத்து விடுற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரியான காற்றை சுவாசிச்சுட்டு இருந்தா நம்ம உடம்பு எவ்வளோ பலவீனமாகும். நம்மளை நோய்களில் இருந்தெல்லாம் பாதுகாக்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு மண்டலத்தை நிராயுதபாணியாக்கக்கூடிய உருவம் இல்லாத எதிரி தான் இந்த காற்று மாசு. பொதுவாக நம்ம உடம்புல நுரையீரல் ரொம்ப புத்திசாலியான உறுப்பு. இயற்கையோட அதிசயத்தை பாருங்க, உயிர் வாழ காற்று ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த காற்றை நம்ம சுத்தமாக சுவாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இயற்கையாகவே நுரையீரலில் வடிகட்டி ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் சிலியா. குட்டி குட்டி முடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் மாதிரியான ஒரு உறுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தூசி இல்லை கிருமியை சுவாசிச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இது தரையை பெருக்கிற மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு தொடச்சி அந்த தூசியை வடிகட்டி தேவையில்லாத பொருட்களெல்லாம் உங்கள் நுரையீரலுக்குள்ளே போகாமல் பாதுகாக்கும். அப்போ அந்த கெட்ட கிருமிகள்லாம் எங்கே போகும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரும். நல்ல காற்றை மட்டும் நுரையீரலுக்குள்ளே அனுப்பிட்டு மீதி இருக்க கிருமி மாதிரியான குப்பையெல்லாம் உங்கள் தொண்டை பகுதிக்கு கொண்டு வந்து விட்டுரும். அப்போ தான் நமக்கு இருமல் வரும், இருமுவோம், வெளியே அந்த குப்பை போயிடும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக மாசுபட்ட காற்றையே சுவாசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி அந்த சிலியா தேஞ்சே போயிடும். நீங்கள் இருமுறதோட அந்த சிலியாவும் சேர்ந்து இரும ஆரம்பிச்சிடும். சிலியா மட்டும் அதோட வேலையை பண்ணல அப்படின்னா தூசி கிருமிகள்லாம் உள்ளேயே சிக்கிக்கும். அப்போ தான் நோய்கள் பெருக ஆரம்பிக்குது. நம்ம உடம்புடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார்? நோய் எதிர்ப்பு செல்கள். சிலியா டயர்டாகி சேதமாகி சுத்தமில்லாத காற்று நுரையீரலுக்குள்ளே நுழைஞ்சிட்டா இந்த நோய் எதிர்ப்பு செல்கள் விடாமல் போராடும், வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு. எவ்வளோ தூரம் கண்டினியூஸாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? டயர்டாகி சாப்பிட்டு சாயங்காலம் தேடுவோமா வாத்தியாரே அப்படின்னு உங்கள் நோய் எதிர்ப்பு செல்கள் படுத்துருச்சு அப்படின்னா உண்மையான பாக்டீரியாக்கள் வைரஸ்களை எல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அப்போ தான் சளி, இருமல், மூச்சு குழாய் அலர்ஜி எல்லாம் வருது. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த காற்று மாசு வைரஸ்களை நீண்ட காலம் வரைக்கும் உயிர்ப்போடு இருக்க வைக்கும். மாசுபட்ட காற்று, குளிர்ச்சியான வானிலை ரெண்டுமே டெட்லி காம்பினேஷன். சக்கரை பொங்கலுக்கு வடகரி மாதிரி. இந்த மாசுபட்ட காற்றும் குளிர்ந்த வானிலையும் புகை வைரஸ்களெல்லாம் ஒரு அடர்த்தியான புகைமூட்டம் மாதிரி தரைமட்டத்திலேயே பிடிச்சு வச்சிருக்கும். மேலே போகாது, உங்களை சுற்றியே தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு டைம் வெளியில் போகிறப்பவும் நீங்கள் அந்த கிருமி புகையெல்லாம் சேர்ந்து சுவாசிப்பீங்க. அதனால தான் சுவாச தொற்று நோய்கள் அதிகம் வருது இந்த காலகட்டத்தில். குழந்தைகள், வயசானவங்களை இது இன்னும் அதிகம் பாதிக்கும். ஆக அதிக காற்று மாசுபாட்டால் டெல்லி மக்கள் இவ்வளவு தொந்தரவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட காற்று மாசால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் சுகாதார கேடுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேக விதைப்பு அப்படிங்கிற ஐடியாவை டெல்லியில் விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிறாங்க. மேக விதைப்பு, கிளவுட் சீடிங் அப்படின்னா என்ன? விஞ்ஞானிகள் விமானங்கள் இல்லை ராக்கெட்டுகளை வானத்துக்கு அனுப்புவாங்க. அது அங்கே போய் என்ன பண்ணும்? உப்பு, சில்வர் அயோடைடு,
பொட்டாசியம் அயோடைடு இல்லை ட்ரை ஐஸ் மாதிரியான சிறப்பு துகள்களை அப்படியே மழைச்சாரல் மாதிரி மேகங்களுக்குள்ள தெளிச்சு விடும். இந்த சிறப்பு துகள்கள் என்ன பண்ணும்? மேகங்களுக்குள்ள நுழைஞ்சு விதை மாதிரி செயல்பட துவங்கும். மேகத்தில் இருக்க நீராவி எல்லாம் அதில் ஒட்ட தொடங்கும். மெதுவாக அந்த சின்ன சின்ன துளிகள் எல்லாம் ஒன்றா இணையும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி அந்த துளிகளை ஒன்றா சேர்த்து கனமாக ஆரம்பிக்கும் மேகம். மேகம் வெயிட் ஆனதும் என்ன ஆகும்? அப்படியே கீழே மழையாக கொட்டும். இதுதான் செயற்கை மழை, மேக விதைப்பு, கிளவுட் சீடிங். சுருக்கமாக சொல்லணும்னா மேகங்களில் நீராவி இருக்குது. இந்த உப்பு, சில்வர் அயோடைடு, அப்புறம் பொட்டாசியம் அயோடைடு போன்ற ரசாயனங்கள் இல்லை ட்ரை ஐஸ் நீராவியை இழுக்குது. நீர் சேருது, மேகம் கனமாகுது, மழையாக கீழே விழுகுது. இந்த விஷயத்தில் விஞ்ஞானிகள் 3 டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாட்டிக் கிளவுட் சீடிங், நிலையான மேக விதைப்பு. உப்பு, சில்வர் அயோடைடு மாதிரியான துகள்கள் மேகங்களுக்குள்ளே போய் நீராவியை அது மேலே ஒட்டிக்க வைக்கும். அப்புறம் ஒன்றாகும், அடுத்து மழை பெய்யும். அடுத்து டைனமிக் கிளவுட் சீடிங். இதோட குறிக்கோள் மேகத்தை பெருசாகவும் வலுவாகவும் வளர வைக்கணும். நார்மலான மேகம்னா அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி தான் இருக்கும். இதுவே மேகம் பெருசாக இருந்தால் இன்னும் நிறைய மழை அதுக்குள்ளே சேரும். அதை தான் இந்த டைனமிக் கிளவுட் சீடிங் பண்ணுது. மேகத்துக்குள்ளே காற்று வேகமாக நகர விஞ்ஞானிகள் அந்த சிறப்பு துகள்களை அதிகம் சேர்க்குறாங்க. சூடான காற்று வேகமாக மேலே எழுது. அந்த சூடான காற்று மேலே போகும்போது என்ன ஆகுது? கீழே ஸ்பேஸ் உருவாகுது. அந்த ஸ்பேஸ் என்ன பண்ணுதுன்னா அதிக ஈரப்பதமான காற்றை இழுக்குது. இப்போ மேகத்தில் மேலும் மேலும் ஈரப்பதமான காற்று வந்துக்கிட்டே இருக்குது. அது பெருசாகி கனமாகுது, அப்புறம் மழையாக பொழியுது. சுருக்கமாக சொல்லணும்னா விஞ்ஞானிகள் மேகத்துக்குள்ளே காற்றை வேகமாக நகர வைக்கிறாங்க. மேகம் அதிக ஈரப்பதத்தை இழுக்குது, கனமாகுது, மழையாகுது. அடுத்து ஹைக்ரோஸ்கோபிக் சீடிங். ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா நீரை உறிஞ்சும் தன்மை. இந்த டெக்னிக்கில் சால்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, அதை சூடான மேகங்களுக்குள்ளே தூவுறாங்க. உப்பு என்ன பண்ணும்? தண்ணியை இழுக்கும். லைக் இப்போ பீச்சிலெலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வீசக்கூடிய காற்று ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மேகத்துக்குள்ளே இந்த சால்ட் பார்ட்டிகிள்ஸை தூவுனதும் நீராவி அந்த உப்பு துகள்களில் ஒட்டிக்கிட்டு பெரிய பெரிய நீர்த்துளிகளை உருவாக்குது. அது மழையாக கீழே வருது. ஸ்டாட்டிக் கிளவுட் சீடிங் மூலமாக ஸ்டார்ட் ஆகுது, டைனமிக் கிளவுட் சீடிங் மூலமாக பூஸ்ட் ஆகுது, ஹைக்ரோஸ்கோபிக் சீடிங் மூலமாக க்ரோ ஆகுது. சரி, இந்த மேக விதைப்பு மூலமாக என்னென்னலாம் பலன் இருக்கிறதா சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வறட்சி சமயங்களில் உதவும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. நீண்ட காலமாக மழையே இல்லை அப்படிங்கிறப்போ செயற்கை மழை நிலத்துக்கு ஒரு சின்ன நிவாரண உதவி மாதிரி. காற்று மாசை நீக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி, பெய்ஜிங் மாதிரியான அசுத்தமான காற்று நிறைஞ்ச இருக்கக்கூடிய பெரிய நகரங்களில் இந்த செயற்கை மழை புகை, தீங்கு விளைவிக்கக்கூடிய தூசிகளெல்லாம் சுத்தப்படுத்த உதவும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. காட்டு தீயை கட்டுப்படுத்தவும் வெளிநாடுகளில் பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் இதில் சில பக்க விளைவுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது. செயற்கை மழையை உருவாக்க விஞ்ஞானிகள் சில்வர் அயோடைடு இல்லை பொட்டாசியம் அயோடைடு போன்ற ரசாயனங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். குறைஞ்ச அளவில் விஞ்ஞானிகள் அதை பயன்படுத்தினாலும் திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த ரசாயனங்கள் மண்ணில் இல்லைன்னா ஆறுகள் போன்ற நீர்நிலைகளில் கலக்கலாம். தாவரங்கள், மீன்கள், அப்புறம் நீரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் பாதிக்கப்படலாம். மனிதர்களுக்கும் கூட இது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது எல்லா நேரத்துலையும் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் செய்யாது. வெறும் வானத்திலிருந்து எப்படி மழையை வரவழைக்க முடியும்? ஏற்கனவே மேகங்கள் இருந்தால் இந்த மேக விதைப்பு நல்லா வேலை செய்யும். அதே போல் மேக விதைப்புக்கு சரியான ஏற்ற சூழல் இருக்கணும். போதுமான ஈரப்பதம், சரியான வெப்பநிலை, அதுக்கேற்ற மாதிரியான மேகங்கள் இருக்கணும். இல்லைன்னா வேலை செய்ய வாய்ப்பில்லை. என்னதான் செயற்கை மழையாக இருந்தாலும் கூட இயற்கையோட அனுமதி இருந்தால் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். டெல்லியிலையும் அதுதான் நடந்துச்சு சமீபத்தில். போதிய ஈரப்பதம் இல்லாததால் அதை ஒத்தி வச்சாங்க கிளவுட் சீடிங்கை. இந்த மேக விதைப்பு அப்படிங்கிறது மழைப்பொழிவு முறையையே மாற்றிடுமோ? சில இடங்களில் திடீர்னு மேக வெடிப்பு மாதிரி அதிகமாக மழை கொட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சில இடங்களில் குறைவாக மழை பெய்யுமோ? ஒரே பகுதியில் அதிக மழை பெய்ய செய்கிறது அப்படிங்கிறது நியாயமான விஷயமா? ஒருவேளை அது இன்னொரு பகுதியில் இருந்து ஈரப்பதத்தை அகற்றிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த விஷயத்தில். ஏன்னா நம்ம செய்கிறது வெறும் ராக்கெட் சோதனை அப்படிங்கிறது இல்லை, இயற்கையோட போட்டி போடுறோம். பலன்களை எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி பின்விளைவுகள் இருந்தால் அதையும் எதிர்கொள்ள நம்ம தயாராக இருக்கணும்.